அஞ்சரை பெட்டி அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல ஒரு வித்தியாசமான முறுக்கு. என்ன முறுக்கு தெரியுங்களா? 4-in-1 முறுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கோதுமை மாவு, கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, எள், சீரகம், பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் விழுது, எண்ணெய், உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். எண்ணெயை இதில் விட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ள நம்ம மாவு அதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நீங்க 4 கப்பு கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா எல்லாம் மீதி எல்லாம் அரை கப்பு. கோதுமை போட்டிருக்கேன் நான். இப்போ கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அரிசி மாவு அதுவும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மைதா மாவு அதுவும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நீங்க வீட்டில் பண்ணும்போது 4 கப்பு கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா மீதி எல்லாம் அரை கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல பச்சை மிளகாய் விழுது போட்டிருக்கேன் நான். பெருங்காயத்தூள், சீரகம் இதெல்லாம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாம். எள்ளு, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு எல்லாம் போட்டுக்கனால ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். எல்லா மாவும் கலக்கும் போது அதனோட ருசி இன்னும் கொஞ்சம் பன்மடங்கா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம மாவை கலந்துக்கணும். கொஞ்சம் மாவு நம்ம முறுக்கு புழியிற பதம் வந்த உடனே நம்ம கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ரொம்பவும் தண்ணி நிறைய விட்டுட்டீங்கன்னா ரொம்ப அப்படியே லூஸ் ஆயிடும். திருப்பி நிறைய மாவு போட வேண்டியிருக்கும். அதனால கொஞ்சம் நிதானமா பண்ணணும். எப்பயுமே நம்ம பட்சணை எல்லாம் செய்யும் போது நிதானமா தான் செய்யணும். அவசரப்பட்டு செஞ்சீங்கன்னா அது சரியா வராது. இந்த மாதிரி நல்லா எல்லா மாவையும் நல்லா கலந்துக்கணும். ரொம்ப கெட்டியா இருந்தா உங்களுக்கு முறுக்கச்சில போட்டு புழியும் போது ரொம்ப டைட்டா இருக்கும். அப்ப புழிய வராது. கொஞ்சம் லூஸா இருந்ததுன்னா மாவு அப்ப நல்லா உங்களுக்கு புழிய வரும். இப்ப எண்ணெய் காஞ்சிருக்கான்னு நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணனா, இந்த மாதிரி மாவை போட்டீங்கன்னா எண்ணெய் காஞ்சுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். நம்ம அதுக்குள்ள இதுல இந்த மாதிரி ஒத்த அச்சு முறுக்கு இருந்தாலும், தேங்காய் அச்சு அது இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல இந்த மாதிரி முள்ளு அச்சு அது இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ்வை சின்னதாக்கணும். ஏன் தெரியுங்களா? வேகாது. நீங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுன்னா முறுக்கெல்லாம் போட்டு பண்ணும்போது வேகவே வேகாது. நீங்க பார்க்க சிகப்பா இருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா மாவு அப்படியே இருக்கும். அதனால கொஞ்சம் நம்ம பெருசா வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சோடனே அடுப்பை சின்னதா வச்சிடணும். நல்லா காஞ்சிருக்கு. இதுல நம்ம முறுக்கு புளிய போறது. இந்த மாதிரி எண்ணெய இந்த மாவு மேல இப்படி விட்டீங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். அப்போ திருப்பறதுக்கு சௌரியமா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி எண்ணெய இந்த மாதிரி மாவு மேல தெளிக்கும் போது நல்லா பொரிஞ்சு வரும். அப்ப நம்ம திருப்பிக்கலாம். இது நீங்க தேங்காய் அச்சு இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் புழியலாம், இதுலயும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் 4 மாவு போடுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் விழுது போட்டிருக்கோம். அதனால ருசியும் அழகா காரசாரமா நல்லா இருக்கும். உங்களுக்கு நல்லா இந்த பாருங்க, இப்ப பார்க்கும்போதே அழகா இருக்கும். பாருங்க, இந்த முறுக்கோட அழகு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சுத்துற அழகும் நமக்கு ரொம்ப முக்கியம். ரொம்பவும் செவக்கவும் வேக வைக்க கூடாது. அதை ரொம்ப செவந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் ரொம்ப செவக்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு இதுல எண்ணெயில காயணும். காய காய பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்துடும். 2 பக்கமும் நல்லா வெந்துடும். பாருங்க, நல்லா செவந்துடுச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன். எண்ணெயை நல்லா வடிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
சுவையான 4-in-1 முறுக்கு உங்களுக்காக தயாராயிடுச்சு. இது நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எப்படி செய்யறதுன்னு திருப்பி உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வாணலை போட்டு எண்ணெய் விட்டுடுங்க. கொஞ்ச நேரம் காயட்டும். அதுக்குள்ள ஒரு பவுல்ல கோதுமை மாவு, கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, அதுலயே பச்சை மிளகாய் விழுதியும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதுல பெருங்காயத்தூள், எள்ளு, சீரகம், உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறம் நம்ம முறுக்கு அச்சு இருக்கும் இல்லையா, அந்த அச்சுல அந்த மாவை அடைச்சிருங்க. அடைச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சுதான்னு பார்க்க கொஞ்சம் மாவை போட்டீங்கன்னா தெரியும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் முறுக்க நேரம் அதுல எண்ணெயில புழிஞ்சிட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா எடுத்து காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தட்டில எடுத்து வச்சீங்கன்னா சுவையான 4-in-1 முறுக்கு உங்களுக்காக தயாராயிடுச்சு.